யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை. அவரவர்களின் நடத்தைகளும் வார்த்தைகளும் தான் முடிவு செய்கிறது. அறுந்து போன செருப்புக்கு கூட வீட்டில் ஒரு இடம் உண்டு. இறந்து போன மனிதனுக்கு ஒரு நாளைக்கு மேல் வீட்டில் இடமில்லை. உடல் பொய்யானது. ஒரு அறிவாளி தன்னை விட அறிவாளி முன் முட்டாள் ஆகிறான். ஒரு முட்டாள் தன்னை விட முட்டாள் முன் அறிவாளி ஆகிறான். பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது, பாத்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டும். அதுபோல நாம் மட்டும் நல்லவராக இருந்தால் போதாது, நம் சேர்க்கையும் சரியாக இருக்க வேண்டும். என்ன செய்தாலும் எவ்வளவு செய்தாலும் நம்முடன் வாழும் ஒருவரை கூட நம்மால் முழுமையாக திருப்திப்படுத்தவே முடியாது என்பதுதான் உண்மை. மேலே ஏறும்போது சந்திப்பவர்களிடம் இனிமையாக பழகுங்கள். ஏனெனில் கீழே இறங்கும்போது அவர்களைத்தான் சந்திக்க வேண்டியிருக்கும். நம் ரகசியத்தை அடுத்தவர் மனதில் புதைத்தால் பல கிளைகளோடு அது முளைக்கும். பிறரை மதிப்பதில் இருக்கிறது உனக்கான மதிப்பு. வாழ்வை மகிழ்வாக்க 2 வழிகள். அன்பாய் இருங்கள், அன்பானவர்களோடு இருங்கள். முடியாதவன்தான் அடுத்தவனை பற்றி விமர்சிப்பான். முடியும் என நினைப்பவன் அடுத்ததை நோக்கி பயணிப்பான். நல்லதை எதிரி சொன்னாலும் கேள், கெட்டதை நண்பன் சொன்னாலும் கேட்காதே. உன் மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நினைவில் கொள், நீ செதுக்கப்படுகிறாய், உருவாக்கப்படுகிறாய். அதனால் வழிகளுக்கு நன்றி கூற பழகிக்கொள். புன்னகையுடன் ஏற்றுக்கொள். எது வேண்டும் என்று முடிவு செய்யாதே, எது வேண்டாம் என்று முடிவு செய். அதுதான் நிம்மதியை தரும். மகிழ்ச்சியாக இருப்பது எளிது, மகிழ்ச்சியாக இருப்பது போல நடிப்பதுதான் கடினம். நம்மை பற்றி யார் என்ன நினைத்தால் நமக்கென்ன? நம்மை பற்றி நாம் அறியாததையா அவர்கள் அறிந்துவிடப் போகிறார்கள்? வாழ்வில் வழிகளை அனுபவித்தவர்கள் காட்டும் வழிகள் சிறந்ததாகவே இருக்கும். எண்ணிக்கை எப்போதும் வாழ்க்கையை முடிவு செய்வதில்லை, எண்ணம்தான் முடிவு செய்யும். உலகை பார்த்து வாழ்பவன் சராசரி மனிதன், உலகமே பார்க்க வாழ்பவன் சாதனை மனிதன். சிலருக்கு வார்த்தைகளிலும் எழுத்துக்களிலும் இருக்கும் நேர்மை செயல்களில் மட்டும் இருப்பதில்லை. கண்டனத்தை தாங்கிக் கொள்ளும் திடமனம் இல்லை என்றால் கடமையை நிறைவேற்ற முடியாது. சிலவற்றை கண்டும் காணாமல் நடக்க பழகிக்கொண்டாலே போதும், மனதுக்கு ஓரளவு நிம்மதி கிடைக்கும். பணிந்தவனும் துணிந்தவனும் வாழ்வில் தோற்றதாக சரித்திரமே இல்லை. மனிதனை மனிதனாக்குபவை உதவிகளும் வசதிகளும் அல்ல, இடையூறுகளும் துன்பங்களுமே. தேடல்கள் குறையும் போது வாழ்க்கையின் ரசனை குறைவதோடு நம் எல்லைகளும் சுருங்கிவிடும். பலம் கொண்ட உடலை விட தன்னம்பிக்கை கொண்ட மனமே சிறந்தது. தடைகள் 1000 இருந்தாலும் தகர்த்தெறிந்து வாழ்வதுதான் வாழ்க்கை. பொய்யான உறவுகளையும் போலியான நண்பர்களையும் இழப்பதெல்லாம் ஒரு இழப்பல்ல, அதுவும் ஒரு வகையில் நம்முடைய வெற்றிதான். இங்கு உழைக்காமல் வாழ்பவர்களை விட வாழாமல் உழைப்பவர்களே அதிகம். இருளில் கூட ஒரு அழகு இருக்கிறதென்று நிலவு கற்றுக் கொடுக்கின்றது. கோபத்தில் ஒருவரை ஒரு அடி அடித்து விடுவது எளிது. ஆனால் எழும் கையை தாழ்த்தி மனதை கட்டுப்படுத்தி அமைதியாக இருப்பது கடினமான செயல். இந்த கடினமான செயலைத்தான் நீ பழகிக்கொள்ள வேண்டும். மனதுடன் நடத்தும் போராட்டம் என்றைக்கும் ஓய்வதில்லை. விழிப்பு நிலையில் மட்டுமல்ல, உறக்க நிலையிலும் கூட மனதின் போராட்டம் நம்மை விட்டு ஒருபோதும் நீங்குவதே இல்லை. அன்புக்குரியவர்களிடம் மனம் திறந்து பேசுங்கள். ஆனால் மனதில் பட்டதையெல்லாம் பேசாதீர்கள். பிரிவுகளை தவிர்த்து கொள்ளலாம். உங்கள் சொந்த மனதை அறிந்து கொள்வதே உங்களின் அனைத்து பிரச்சனைகளுக்குமான தீர்வாகும். உங்களால் எதையாவது செய்ய முடியும் என்ற உண்மையை மனம் கற்பனை செய்யும் வரை, நீங்கள் 100% உண்மையிலேயே அதை நம்பும் வரை உங்களால் அதை செய்ய முடியும். மன அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். நம்மை தவிர வேறு யாராலும் நம் மனதை விடுவிக்க முடியாது. எல்லா பிரச்சனைகளும் மனதின் மாயைகளே. கற்றலை நிறுத்தும் எவரும் 20 அல்லது 80 வயதினராக இருந்தாலும் வயதானவர்.
கற்றலை தொடரும் எவரும் இளமையாக இருப்பார்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம் மனதை இளமையாக வைத்திருப்பது. யாருடைய மனம் தன்னைத்தானே கவனிக்கின்றதோ அவரே புத்திசாலி. அன்பும் இரக்கமும் நிறைந்த இதயமே மனவலிமை, மன உறுதி, மகிழ்ச்சி மற்றும் மன அமைதிக்கான முக்கிய ஆதாரமாகும். தியானம் என்பது மனதை தூய்மைப்படுத்துவதற்கும் அமைதிப்படுத்துவதற்குமான ஒரு முக்கியமான வழியாகும். கல்வியின் நோக்கம் வெறுமையான மனதை திறந்த மனதாக மாற்றுவதாகும். உங்கள் எண்ணங்கள் ஒன்றின் மீது மட்டுமே உங்களுக்கு முழுமையான கட்டுப்பாடு உள்ளது என்றால் இந்த தெய்வீக பரிசுதான் உங்கள் விதியை கட்டுப்படுத்தும் ஒரே வழி. உங்கள் மனதை கட்டுப்படுத்த தவறினால் நீங்கள் வேறு எதையும் கட்டுப்படுத்த மாட்டீர்கள். பயிற்சி மட்டுமே மனதின் சக்திகளையும் உடலின் சக்திகளையும் அவற்றின் பரிபூர்ண நிலைக்கு கொண்டு வருகின்றது. மனிதர்களால் தங்கள் மனப்பான்மையை மாற்றுவதன் மூலம் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும். அனைத்தும் நம் மனதின் பிரதிபலிப்பு என்பதால் அனைத்தையும் நம் மனதால் மாற்ற முடியும். உடல் உழைப்பு உடலை பலப்படுத்துவது போலவே சோதனைகளும் மனதை பலப்படுத்துகின்றன. நற்பண்பு இல்லாத அறிவு ஆபத்தானது. அறிவில்லாத நற்பண்பு பயனற்றது. உலக வரலாற்றை படிப்பதை விட உலகில் வரலாறு படைப்பதே சிறந்தது. அமைதி இல்லையெனில் அனைத்து கனவுகளும் மறைந்துவிடும் அல்லது சாம்பலாகிவிடும். உண்மையான நம்பிக்கை ஒருவனுக்கு இருக்குமாயின் அந்த நம்பிக்கை மலையை கூட அசைத்துவிடும். உண்மையை சில சமயம் அடக்கி வைக்க முடியும், ஆனால் ஒடுக்கிவிட முடியாது. செயலுக்கு முன்பே விளைவுகள் குறித்து எண்ணி அஞ்சுகின்ற கோழைக்கு வெற்றி என்பது வெகு தூரம். அழகும் சாகசமும் நிறைந்த அற்புதமான உலகில் வாழ்கிறோம். நமது கண்களை திறந்தால் மட்டுமே இவற்றை காண முடியும். மிரட்டி பணிய வைக்கும் எந்த செயலும் வெறுக்கத்தக்கதே. உங்கள் உடல் நலனை எப்படி பாதுகாக்கின்றீர்களோ அதுபோல நேர்மையையும் பாதுகாக்க வேண்டும். தோல்வி என்பது அடுத்த காரியத்தை கவனமாக செய் என்பதற்கான எச்சரிக்கை. கழிந்ததை கணக்கெடுத்து கொண்டே இருந்தால் இருப்பதை காணாமல் தொலைத்து விடுவாய். ஒன்றை அடைவதற்கு தேவை நல்ல குணம், ஒழுக்கம், ஒருமித்த செயல், எதற்கும் தயாராக இருத்தல். சுற்றுச்சூழல் என்பது நம் பொது சொத்து. அதை நமது வருங்கால சந்ததியினருக்காக பாதுகாக்க வேண்டும். வேற்றுமையில் ஒற்றுமையே நமது பலம். நாம் வேறுபாடுகளை மதித்து கொண்டாட கற்றுக்கொள்ள வேண்டும்.